வந்துவிட்டது மக்களே, பொங்கல் பரிசு. ரேஷன் கார்டு வைத்திருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பொங்கல் பரிசு வரும். பொங்கல் பரிசு ஒரு சிலருக்கு கிடைக்காது. ரேஷன் கார்டில் இந்த தவறு செய்திருந்தால் பணம் வராது. உடனடியா ஆன்லைன்ல மாற்றம் செய்தால் மட்டும்தான் பொங்கல் பரிசு உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஸோ யாருக்கெல்லாம் இந்த பணம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் இந்த பணம் கிடைக்காது பற்றின முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோ பதிவுல நம்ம பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் பணம் கிடைக்காது, தமிழகத்துல இன்னும் ஒரு மாதம் தான் உள்ளது. தை திருநாளான தமிழர்களின் பொங்கல் பண்டிகையை கொண்டாட ஒவ்வொரு ஜனவரி மாதமும் பொங்கல் பரிசு தொகையை வழங்குவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுகவிற்கு கடைசி ஆண்டாகும். அதனால் வரவிருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பணம் வழங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது. இதற்கு கூடிய விரைவில் ரேஷன் கார்டுகளை சரிபார்க்கும் பணி விரைவில் தொடங்க உள்ளது. அதில் கண்டிப்பாக உங்கள் ரேஷன் அட்டையில் இதை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பெயர் நீக்கி ஆகணும். ரேஷன் அட்டையில் கண்டவர்கள் பெயர் இருந்தால் அதை உடனடியாக நீக்க வேண்டும். அப்படி நீக்காமல் விட்டால் உங்கள் ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு எதுவுமே வழங்கப்பட மாட்டாது. அது போல போலியான கார்டு என்ன பிரதிபலிக்கும், ஓகேங்களா? இறந்தவர்களின் பெயர்கள் தங்களுடைய ரேஷன் அட்டையில் நீக்காமல் இருந்திருக்கும். அப்படி நீக்காமல் அரிசி, பருப்பு, ரேஷன் பொருட்களை வாங்குவது சட்டப்படி குற்றமாகும். இது பரிசு தொகை வழங்குவதற்கும் பொருந்தும். திருமணமானவர்கள், திருமணமாகி தனியாக சென்றவர்கள், அவருடைய பெயர்கள் அனைத்தும் ஏற்கனவே இருந்த ரேஷன் அட்டையிலிருந்து நீக்குவது ரொம்ப அவசியம். அதாவது தாய் வீட்டில் உள்ள ரேஷன் அட்டையில் தங்களுடைய மகள் அல்லது மகன் பெயரை நீக்குவது மிக 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 அவசியம். இப்படி நீக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5000 ரூபாய் கிடைக்காது. 2026 பொங்கல் பரிசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியேற போறாங்க. ஸோ இதனால பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் இறந்தவர்கள் பெயர்கள் தொடர்பாக எந்த விதமான பொருட்களையும் வாங்குவது குற்றம். அதே போல குழந்தை திருமணம் ஆனவர்கள் அவர்களுக்கு புதிய ரேஷன் அட்டைகள் வாங்குவது சற்று சிரமமாக இருப்பதால் மேற்கண்ட 2 வகையான பெயர்களை நீக்கி புதிய அட்டையை புதுப்பித்துக் கொள்வது அவசியம். இல்லை என்றால் பொங்கல் பரிசு கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். ஸோ அதிகாரப்பூர்வமான இணையதளம் ஆன்லைன் மூலமா டிஎன்பிஎஸ் மூலமாவே பார்வையிட்டு அதில் லாகின் செய்யலாம். குறிப்பிட்ட ரேஷன் அட்டைதாரர்கள் பயன்படுத்தும் மொபைல் எண்ணை பதிவுலாம் 15 நிமிட இடைவெளியில் ஓடிபி மொபைல் எண்ணுக்கு வரும். அதை என்ட்ரி செய்தவுடன் உங்கள் பெயர்களை நீக்கி விடலாம். குறைந்தபட்சம் 30 நாட்களுக்குள் நிரந்தரமாக பெயர் நீக்கப்பட்டுவிடும். தமிழக அரசுல இந்த பொங்கல் பரிசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்க இருக்காங்க. ஸோ தமிழகத்துல ஏன் இந்த 5000 ரூபாய் எதிர்பார்க்கப்படுகிறது? பொங்கல் பண்டிகை என்பது தமிழர்களுக்கு முக்கியமான பண்டிகையாகும். ஒவ்வொரு வருடமும் பொங்கல் தொகுப்பு வழங்குவது வழக்கம். அது சில நேரங்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய்க்கு அரிசி, சர்க்கரை இந்த மாதிரி கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போறாங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா இதை மாற்றணும். இந்த டைம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல திமுகவுக்கு ஓட்டு வங்கி அதிகரிக்கணும் அப்படின்னா 5000 ரூபாய் கொடுத்தே ஆக வேண்டிய சுச்சுவேஷன்ல தமிழக அரசு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பா 5000 பிளஸ் 6000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வர வைக்கப்படும். இதற்குண்டான டோக்கன்கள் அனைத்தும் வரக்கூடிய டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி முதல் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகள்ல இந்த வகையான டோக்கன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பு நமக்கு கொடுக்க போறாங்க. ஸோ தமிழக அரசு இந்த வகையான பொங்கல் பரிசு அறிவிக்க இருக்கு. ஸோ நீங்க பொங்கல் பரிசை வழங்க உங்க ரேஷன் கடையில இந்த விதமான மாறுதல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கிளீனா செட் பண்ணி வச்சுக்கோங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு பொங்கல் பரிசு கிடைக்கும். இந்த வகையான தகவலை நீங்க உடனுக்குடன் தர நீங்க உடைய சேனலோட இணையதளங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.